ஸோ இப்போ வந்து இந்த ஷோ பார்த்துட்டு கேன்சர் பற்றி ஓகே இந்த மாதிரி ஃபுட்டில் கூட நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னா அது வந்து நம்ம ஹோம் ரெமெடிஸில் தான் அது கன்வெர்ட் ஆகுது. அது எப்படி மெடிக்கல் டேர்ம்ஸில் வருது சார்? அதாவது ஹோம் ரெமெடிஸ்ன்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னு நம்ம வீட்டில் செய்கிறது சாப்பிட்டனால அது ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லிடலாம். பட் இப்போ உதாரணத்துக்கு தக்காளி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தக்காளி இருக்க லைகோபின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டை கண்டுபிடிச்சது யார்? ஹோம் ரெமெடி கிடையாது, மாடர்ன் மெடிசின் தான் கண்டுபிடிச்சது. டர்மரிக் இருக்குது அப்படின்னா டர்மரிக்கில் குர்குமின் இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சா? மாடர்ன் மெடிசின் தான் ரிசர்ச் பண்ணிச்சு. இன்னைக்கு ஒரு மாடர்ன் மெடிசனுக்கு தேவையான மருந்தெல்லாம் எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த ஹெர்ப்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா என்னோட லிம்ஃபோமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட லிம்ஃபோமாவுக்கு கொடுக்குற கீமோதெரப்பி இருக்கும் இல்லையா, அந்த கீமோதெரப்பிக்கு என்ன மருந்து கொடுப்பாங்க அப்படின்னா அந்த கீமோதெரப்பியில் வின்பிளாஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு. இந்த வின்பிளாஸ்டின் எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா நித்திய கல்யாணின்னு செடி பார்த்துருக்கீங்களா, ஒரு பர்பிள் பூ பூக்கும், அந்த செடியிலேருந்து எடுக்கிறதா அந்த வின்பிளாஸ்டின். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கேருந்து இருக்குன்னா இந்த மாதிரி செடிகளில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்குது. அதை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துட்டா அது மாடர்ன் மெடிசன் ஆயிரும். அதை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு மாத்திரையாவோ ஒரு இன்ஜெக்ஷனாவோ இல்லை ஒரு ஐவியில் கொடுக்குற சொல்யூஷனாவோ மாற்றிட்டா அது மாடர்ன் மெடிசன் ஆயிடுது இல்லையா. அதோடைய பாதி வரைக்கும் இருந்தாலும் மாடர்ன் மெடிசன் தான். ஒருவேளை அதே இதை எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அந்த சர்டிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லிட்டா அது மாடர்ன் மெடிசன் ஆயிரும். இல்லை வேற டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஹோம் ரெமடியாவோ ஆல்டர்னேட்டிவ் மெடிசினாவோ மாறிடும். ஆக்சுவலி மாடர்ன் மெடிசன் தான் இது. அதனால நியூட்ரிஷன்றது மாடர்ன் மெடிசன் தான். இதில் இது இருக்குது, இது இல்லை, இதை இப்படி சாப்பிட்டா அது சரி அப்படின்றத கண்டுபிடிச்சது, அதை அஃபர்ம் பண்ணது மாடர்ன் மெடிசன் தான். ஸோ அதனால ஸ்டில் இது மாடர்ன் மெடிசன் தான்.